அண்ணா அந்த அரபிக்கு இன்னைக்கு அந்த வெட்டிங் போயிட்டு வந்த அந்த டயர்மெண்ட் அது யூனிவர்சிட்டி ஒர்க் கொண்டு இருக்கிறதால அடுத்த கிளாஸ் ஜாயின் ஆகிறேன்னு சொன்னவா. ஓகே 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 நாங்கள் இது ரெக்கார்டிங்ல இருக்குதானே திருப்பி பார்க்கலாம் தாக்கம். சுரேன் சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. few minutes students on the technical issue போடக்கு எக்ஸிட் ஆயிட்டு கனெக்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும். சஞ்சிகா நீங்கள் நோட்ஸ் எடுங்க வந்து. ரைட் ஃப்ரெண்ட்ஸ் சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இத போட்டு ஓகே ஓகே உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் hoist disable share பண்ணீங்கன்னா நல்லா இந்த ஸ்கிரீன் ஷேர் தந்தீங்க. 1 minute. யா டன் ஆல்ரெடி இந்திரா செஞ்சுட்டாங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வேற ஒரு கம்ப்யூட்டர் பாவிக்கிறேன் பாப்போமா. உங்களுக்கு தெரியுதா அந்த பெரிய ஸ்கிரீன் தெரியுது. நீங்க ஃபுல் ஸ்கிரீனை கீழே ஃபுல் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிட்டு தெரியுது. அதுதான் கிளிக் பண்ணி இருக்கிறேன். நான் டபுள் ஸ்கிரீன் பாவிக்கிறபடியே அது தெரியல போல இருக்கு. இல்ல நீங்க அந்த பிரசன்டேஷன்ஸ்ல வந்து கீழே இருக்கிற அந்த ஒரு பட்டன் இருக்கு, அந்த ஃபுல் ஸ்கிரீன் பட்டன் அதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் வந்து. ஓ அதுதான் நான் அமர்த்தி இருக்கிறேன். அது இப்ப மெட்ட ஸ்கிரீனுக்கு போயிட்டு டோன்ட் வரி நான் கொண்டாடுறேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெக்கார்ட் போடுறேன். ஓகே நாங்கள் துவங்குவோம். ஓகே குட் டே. இன்றைக்கு நாங்கள் என்ன இன்றைக்கு 10வது கிளாஸ் செய்ய போறோம். நான் உங்களுக்கு முந்தி சொன்ன கணக்குல போன கிளாஸ் நடக்காதபடியால் இந்த கிளாஸ் நாங்க போன கேன்சல் என்னபடியால ஒரு 2 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம். இந்த முறை நாங்கள் அதுல தொடருவோம். இது வந்து என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் சம்பந்தமான அந்த படிப்பு என்றதை விட எப்படி நாங்கள் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் மற்ற இதுல இருக்கிற என்வாயர்மெண்ட் சம்பந்தமான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை பற்றி தான் இதுல கூட கிடைக்கிற டேக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தியரி கணக்குல இன்ட்ரடக்ஷன் தேவை. அது நான் ஒரு மணி நேரம் செய்வேன். அதுக்கு பிறகு அந்த டிஸ்கஷனை கொண்டு போவார். அப்ப இது இப்படி இருக்குதென்றால் நாங்கள் எப்படி அதை எங்களுடைய இலங்கைக்கு வடக்கு கிழக்குக்கு ஏத்த மாதிரி நாங்கள் அதை வடிவமைக்கலாம்ன்றதுதான் டிஸ்கஷன் முக்கிய நோக்கமாக இருக்கும். நான் இது சொன்ன இது ஒரு கூட்டு முயற்சி. ஏனென்றால் பிரைமே பிளஸ் ஆல்வேஸ் நாங்கள் அவுட்கம் தான் பார்க்கிறது. ஏனென்றால் அதுல நோ பாயிண்ட் ஒவ்வொருவரோட இது எண்டு உண்டுன்றதை விட எண்ட் ஆஃப் த டே வி நீட் டு ஹாவ் அ பெட்டர் அவுட்கம். அப்ப ஊட்டு நிறுவனத்தோடையும் நாங்கள் சிறகுகள் மனிதம் போன்ற அமைப்புகளோடையும் நாங்கள் இதுல இத ப்ரொமோட் பண்ணி இருக்கிறோம். ஓகே இவ்வளவு நாள் நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்றால் நாங்கள் வாட்டர் பொல்யூஷன் பிரச்சனையை பார்த்தாங்க, சானிடேஷன் பிரச்சனைகளை பார்த்தாங்க, வேஸ்ட் வாட்டர் ப்ராப்ளம்,
வேரியஸ் டிசாஸ்டர்ஸ் செய்யல நாங்கள் ஒரு ஹோம்ஒர்க் கணக்கில் ஒன்று செய்த நாங்கள் எப்படி நாங்கள் ரிஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கை பாவிக்க போறோம் இதை அசஸ் பண்றதுக்கு. அப்ப ஸ்டில் நான் ஐ வில் என்கரேஜ் யூ கைஸ் அந்த எக்ஸசைஸை செய்து முடிப்பீங்கள்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஏனென்றால் இது இது உங்களுக்கு பிரயோசனமாயும் இருக்க வேணும், அதே நேரம் எங்களுக்கும் பிரயோசனமா இருக்கும். ஏனென்றால் அட்லீஸ்ட் உங்களுடைய வியூ என்னன்றதை பார்க்கறது. அன்றைக்கு நாங்கள் எக்ஸசைஸ் ஃபிளட் செய்த நாங்கள் நீங்கள் ட்ரவுட்ஸ் பொல்யூஷன் இதுல எல்லாம் செய்யலாம். மற்ற நாங்கள் இதுல ஏர் பொல்யூஷனை பற்றியும் கிளைமேட் சேஞ்ச் எனர்ஜி அதாவது இந்த எனர்ஜியை பற்றி சொல்லிக்கல நாங்கள் சொன்ன என்னென்றால் இப்ப ஃபாசில் ஃபியூவல் பாவிக்கிறபடியாலே அதுல வெவ்வேறு கேசஸ் அண்ட் வேரியஸ் திங் வர்றபடியால் அது கிளைமேட் சேஞ்ச ட்ரிகர் பண்ணிட்டுது. இன்னும் நாங்கள் தொடர்ந்து பாவிச்சால் இன்னும் வேர்ஸ்ட் ஆகும். ஆகவே நாங்கள் ஒரு ரினியூவபிள் எனர்ஜியை பார்க்கணும் என்ற கணக்கில் கதைச்ச போது ஏர் பொல்யூஷனையும் தொட்ட நாங்கள். இதை விட இப்போ 2 கிழமைக்கு முதல் ரெகுலேஷனை பற்றி கதைக்க சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் கதைச்ச நாங்கள். பிரிட்டி மச் என்வாயர்மெண்டல் பிரச்சனை இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். நாங்கள் இனி டீப்பா போறோம். அப்ப இப்ப என்ன செய்து கொண்டிருந்த நாங்கள் என்றால் இன்ட்ரடக்ஷன் பிட் பிரிட்டி மச் ஃபினிஷ். இப்ப 2வது என்ன டூல்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது என்வாயர்மெண்டல் அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல போன கிழமைகள்ல நாங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், the environment risk assessment, option appraisal, decision support framework, அதை விட environmental management ISO 14001 அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் என்வாயர்மெண்ட் சொல்றேன், not only natural environment, நாங்கள் இதுல கதைக்க போறது இன்றைக்கு built environment. இப்ப நாங்கள் பில்டிங் ஒன்றை கட்டுற போது எப்படி என்வாயர்மெண்டல் சஸ்டைனபிளான பில்டிங் உருவாக்க முடியும். அப்ப அதுக்கு ஒரே ஒரு இதுதான் என்ன செய்யலாம் என்றால் ஈவன் ஃப்ரம் பிளானிங் ஸ்டேஜ் யார் இந்த என்வாயர்மெண்டலி பெஸ்ட் பில்டிங்கை செய்யணுமோ அதுக்கு ஒரு அக்ரிடேஷன் உண்டு, ஒரு ஸ்கோரிங் உண்டு. இன்னைக்குள்ள இந்த பில்டிங் இவ்வளவு செய்திருக்கிற இட்ஸ் வெரி பெஸ்டோ சூப்பர் அந்த கணக்கில் கொடுக்குறாரு. நீங்கள் இதுல எல்லா யூனிவர்சிட்டியை படிச்சிருக்கிறீங்கள். இப்ப நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்று செய்தீங்கள் என்றால் அக்ரிடேட்டட் இல்லாத கோர்ஸ் செய்தீங்கள் என்றால் அதுக்கு மதிப்பு குறைவு. ஆனால் நீங்கள் அக்ரிடேட்டட் இப்ப ஓ லெவல் வைங்கள நே லெவல், இப்போ ஓ லெவல் ஏ லெவல் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டியூட்டோரியல் எக்ஸாம் எடுத்து நீங்க பாஸ் பண்ணீங்கள் என்றால் அதை வச்சு பிள்ளைகளாத நாங்கள் நான் ஓ லெவல்ல ஏ லெவல்ல இவ்வளவு ஏஸ் எடுத்திருக்கிறேன். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டிய இலங்கையில் என்றால் யூ ஹாவ் டு கோ த்ரூ த ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் சிஸ்டம். அப்ப அவையல் சர்டிஃபை பண்ணினோம் என்றால் தேர் இஸ் அ வேல்யூ ஃபார் தட். அப்ப இதுல என்னென்றால் இப்ப இங்க யூகேல பிரியம் என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அது பில்டிங்ஸுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. நான் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்றேன். பிரியமண்ணேல பில்டிங் அண்ட் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்வாயர்மெண்டல் அசஸ்மெண்ட் மெத்தட். இந்த பில்டிங் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் ஒரு மெத்தட் ஒன்றை பார்த்து ஸ்கோரிங் மெத்தட் தான் இப்ப வேர்ல்டு ஓவர் தட் ஒன் இஸ் ஹைலி ரெஸ்பெக்ட். அதே போல சிஸ்டங்கள் வெவ்வேறு நாடுகள்லையும் பாவிக்கணும், இலங்கையிலையும் இருக்குது. இதை விட இது ஒன்லி பில்டிங் இன்னும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, சீக்வல். அகெயின் த பிஆர்இயோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிவில் என்ஜினியர்ஸ். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் இருந்தீங்கள் என்றால் சில பேர் யூகே சார்ட்டர்ட் செய்யணும் என்றால் யூ ஹாவ் டு do it with Institute of Civil Engineers, Structural Engineers, and the professional institute
இன்ஸ்டிடியூஷனோட இவையெல்லாம் சேர்ந்து இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பிக் ரயில்வே போட போயினோம் ஓ பிக் ரோட்ஸ் பிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சிமிலர் டு ஹார்பர் ப்ராஜெக்ட் அப்படி என்று செய்யல. That's not the building, it's more than the building or infrastructure. So the method is similar but not same. CECOM civil engineering, environmental quality and assessment method. இது வந்து யூகேல இப்ப மேண்டேட்டரியா வந்து கொண்டு இருக்குது. If a very big project you should do under it's a best practice, but pretty much they are encouraged. டைம் இருந்தா அதை பார்ப்போம், இல்லாட்டி பிரியமா பார்க்குறேன். ஆனால் நான் அதுக்கேற்ற உங்களுக்கு கன வீடியோஸ் அதை போடுறோம். நீங்க மன்னிச்சு கொள்ளணும். ஏனென்றால் இப்ப சுஜீவன் எங்கட மெம்பர் ஒரு ஆள் ஹெல்பிங் இந்த ஃபேஸ்புக் இதுகளை பில் பண்றதுக்கு. அது பில் பண்ணின உடனே இந்த லெக்சர்ஸ் ஒவ்வொரு பேப்பர்ஸ் இப்ப நான் ஒரு 80 பேப்பர்ஸுக்கு மேல பப்ளிஷ் பண்ணி இருக்கிறேன். those are the things plus others அதுல எல்லாம் நாங்கள் அந்த இதுல போடுவோம். அப்ப இன்றைக்கு சீக்குவம் நாங்கள் கவர் பண்ணாட்டியும் அனிமேட்டட் வீடியோ அந்த ஸ்லைட்ஸ் ஒன்று நாங்கள் அந்த இதுல போடுவோம். தென் யூ கேன் ஸ்டடி. இப்ப இதோட நாங்கள் இன்ட்ரடக்ஷன் டூல்ஸ் டெக்னிக்ஸ் முடிஞ்சது. அடுத்த கிழமையில இருந்து நான் பிளானிங் டு டூ சம்திங் ஆன் சுவர் சிஸ்டம், ட்ரெடிஷனல் சுவர்ஸ், சஸ்டைனபிள் அர்பன் ட்ரைனேஜ், எப்படி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டிசைன் பண்ணலாம், எப்படி ஒரு சிம்பிள் சஸ்டைனபிள் ட்ரைனேஜ் டெவலப் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ நான் எப்படி சுவர் டிசைன் பண்ணலாம்ன்ற சொல்லிட்டாரு. இன்னைக்குல அதுக்கு not necessarily you should pass the degree. இல்ல நான் உங்களுக்கு நான் சொல்றதால not necessarily you are going to be a designer or civil engineer, but at least நீங்கள் understand what are the process going on. மற்றொரு கவர்மெண்ட் சிவில் இன்ஜினியர் பிராக்டிஷனரையோ யாரோட கதை கேட்கல தானே நீங்களும் ஒரு நாலேஜோட கதைக்கலாம். தான் நோக்கம். இதுன்ற நோக்கம் உண்மையில உங்களை டிசைனர் ஆக்குறது இல்லை, பட் அட்லீஸ்ட் இன்டெலிஜென்ட் கிளையன்ட். அரசாங்கம் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் தான் கிளையன்ட்ஸ். ஏனென்றால் உங்களோட டெக்ஸ் உங்களோட மணியில தான் அரசாங்கம் செய்யுது. ஆன காரணத்தினால யூ ஆர் த கிளையன்ட்ஸ். யூ நோ சேலஞ்ச் whoever doing the work because they are using your money to build it, if that is a government project. Okay, இப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால் பிரியம் என்றது என்னென்று பார்க்க போறோம். பிரியம் என்றது பில்டிங் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்வாயர்மெண்டல் அசஸ்மெண்ட் மெத்தட். இது வந்து இப்ப உலக நாடுகள், கன உலக நாடுகள், குறிப்பாக மேற்குலக நாடுகள் இப்ப இத பாவிக்க துவங்கி இருக்கிறேன். இந்த மெத்தட்ஸ் டூல்ஸ அதை இந்த பில்டிங்ஸுக்கு ஒரு பிராண்ட் ஒண்ட போடுறது, ஒரு லேபிள் ஒண்ட போடுறது. சோ இது என்ன செய்யுது என்றால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்றதை கொடுக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது என்றால் இதுல என்ன மாதிரியான டிசைன் பிளானிங் செய்திருக்கு, இது செய்ததாலே எப்படி பில்டிங் environmentally going to perform என்றதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறது தான் இது. இதை விட இதுல என்னென்றால் நம்பர் ஆஃப் சஸ்டைனபிள் ஃபேக்டர்ஸ் அதுல நாங்கள் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ல டீட்டெயிலா கதைப்போம். இப்ப மெட்டீரியலாக இருக்கலாம். இப்ப மெட்டீரியல் சொல்லிக்கலே அது பாவிக்கிற மட்டுமில்லை, அந்த மெட்டீரியல் எப்படி உருவாக்கப்படுது. அன்னைக்குல இப்ப உதாரணமாக சில மெட்டீரியல் இப்ப நாங்கள் தண்ணியை பற்றி பேசுறோமே, எங்களுக்கு தண்ணி பாவிக்கிற அன்னைக்குல சில வேளையில அந்த மெட்டீரியல் செய்யவே ஒரு பயங்கர தண்ணி நியாயமான தண்ணி பாவிக்கிறது அன்னைக்குல
the life cycle of the material பார்க்கல it's not sustainable. அப்ப இது வந்து the material select பண்ணிக்கல you have to look into a wider picture. அன்னைக்கு life cycle cost அதுகள் பற்றிய அறிவு இருக்க வேண்டும். இதை விட construction அன்றைக்கு படிக்கல நாங்கள் construction waste கவர் பண்ணல. நான் நினைக்கிறேன் வர்ற கிளாஸ்ல தயந்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் என்ன கணக்கில் எடுப்பாரோ அண்டு கேட்டு பார்ப்போம், அல்லது வேற யாரோ கொண்டாடுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட். அப்ப இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்டும் வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டர் ரிடக்ஷன், நாங்கள் வாட்டர் ப்ராப்ளத்தை பற்றி கதைச்சு நாங்கள் அப்ப நாங்க பார்ப்போம் இப்படி இந்த பில்டிங்ல வாட்டர் ரிடக்ஷன் செய்யலாம்ட்டு வார கிளாஸ்கள்ல பார்ப்போம். இதை விட எனர்ஜி எஃபிஷியன்சி, ரினியூவபிள் எனர்ஜி எப்படி பாவித்ததுன்றதுகள் எல்லாம் வேறு. இப்ப இந்த இது எடுத்துக்கொண்டோம்டா பிரியம், அது வந்து இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முதல் அது யூகேல துவங்கினது. முதல் நான் டொமெஸ்டிக் பில்டிங்ல தான் துவங்கினது. ஏன் டொமெஸ்டிக் இல்லாம நான் டொமெஸ்டிக்ல துவங்கின என்றால் ஆல்வேஸ் நீங்க இதென்ன நியூ ப்ராடக்ட் அது டெவலப் பண்ணிக்கல டொமெஸ்டிக்கை விட நான் டொமெஸ்டிக், அதாவது சர்வீஸ் பில்டிங் கொஞ்சம் பெட்டர். ஏனென்றால் நம்பர் 1, இப்போ லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அதை சொல்றது கிரீன் பிரீமியம். உதாரணமாக இங்க யூகேல எல்லாம் இப்போ ஒரு எங்களுடைய யூனிவர்சிட்டி எல்லாம் ப்ரௌட் டு சே நாங்கள் ISO 14000 அக்ரெடிட்டட். நாங்கள் ஒரு கிரீன் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து கிரீன் பிரீமியம் சொல்றது ஒரு அடிஷனலா அது ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அதே யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரீஸ் அதுகள் எல்லாம் quite happy to do. நாங்கள் முதல் படிச்ச நாங்கள் இந்த பொண்ணுமுல என்வாரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் படிக்க நாங்கள் why environmental risk அதுகள் important for the private companies and government and all sort of thing என்று பார்த்தேன். அப்ப இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினால் உதாரணமா ஒரு யூனிவர்சிட்டியில இன்ட்ரடியூஸ் பண்ணா அது ஒரு ஷோ கேஸாயும் இருக்கும். அதை ஆப்பரேட் மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு குரூ இருக்கும். அதுக்காக தான் நான் டொமெஸ்டிக் துவங்கினது. நான் இந்த PhD செய்ய ஒன் ஆஃப் மை PhD இதுல ஐ டெவலப் a process for water reclamation and recycling. So that one I did for இங்க யூகேல 2 பெரிய வாட்டர் கம்பெனிஸ் பே பண்ணவே. அந்த ப்ரோசஸ் நவ் தே ஓன். ஆனால் அந்த ப்ரோசஸ் யூனிவர்சிட்டி ஹால்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்ல டெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இதே நேரம் அந்த டைம் தான் இங்க பிரியம் இதுகள் வேலை செய்து கொண்டிருக்கீங்களா. தே ஆல்சோ கெப்ட் ஒன் ஆஃப் மை திங் ஆஸ் அ ஷோ BREல வச்சிருந்தவை. அன்னைக்குல நாங்கள் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் நான் டொமெஸ்டிக் பில்டிங். இப்ப நாங்கள் டொமெஸ்டிக் பில்டிங் அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ் அப்கிரேட் அதுல கூட அசஸ்மெண்ட் இது வந்தது. these are the நாடுகள். Mainly they are using BREEAM and the BREEAM aim and objective under the பாப்பம். நான் சொன்ன கணக்குல என்னென்றால் நான் மெட்டீரியல் பற்றி சொன்னேன். இது not only short look but looking for the life cycle impacts. அன்னைக்குல கட்டிடம் மட்டும் இல்லை, கட்டின பிறகு இப்ப asbestos ஒன்று போடுறேன்றால் அந்த asbestos போடுற மட்டும் இல்லை, எப்படி நாங்கள் இதை டிஸ்போஸ் பண்ண போறோம். இங்க யூகேல எல்லாம் asbestos ஸ்ரீலங்காலையும் செய்வேன் நினைக்கிறேன். asbestos நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கல. இட்ஸ் வெரி சரியான control, different regulations and so on. ஏனென்றால் asbestos தனியே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் asbestos உடைஞ்சிட்டதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் பிரச்சனை. அந்த நேரம் தான் அந்த asbestos இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் அதுகள் வெளியில வந்து ஆக்களோட சுவாசத்துக்கு கூடாக வந்து கேன்சர் அதுகளை உருவாக்கும். ஒரு அப்ப டிஸ்போசல் பண்ணிக்கல is important. Construction and disposal. ஆனா பாவிக்கல அவ்வளவு பிரச்சனை வராது unless otherwise அது உடைகிறது என்றால் தான்.
அப்ப என்னென்றால் இத என்ன செய்ய வேணும் என்றால் டிசைன் பிளானிங்ல how to reduce, how to mitigate என்றது முக்கியம், right? So அது impact not only building environment, அதுக்கு பிறகு wider natural environment பாதிக்காமல் இருக்க வேண்டும். அது ஒரு one of the very big aim. ரெண்டாவது என்னென்றால் அவார்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த அவார்ட் சிஸ்டம் நீங்களோட பில்டிங் டெவலப்பரை ரெகக்னைஸ் பண்ணவும் அதாவது ஒரு மதிப்பு கொடுத்து இவர் இந்த பில்டிங் இவ்வளவு திறமையானது. இப்ப நான் சார்ட்டர்ட் என்ஜினியர் என்று சொல்லிக்கல, அதுல ஒரு மதிப்பு ஒன்று இருக்கு. அதுக்காக அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நியாயமான விலைக்கு போகும். இப்ப இங்க யூகேல சுதாரணமாக ஒரு வீடு ஒன்று நீங்க வாங்க போறீங்களா, அந்த வீட்டை விட 10% விலை கூட அந்த வீடு ஒரு என்வாரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாக கட்டப்பட்டிருந்தால் அது கூட விலை. நீங்கள் நம்ப மாட்டீங்கள், வைக்கலால வேஞ்ச வீடு ஓட்டால வேஞ்ச வீட்டை விட இங்க யூகேல விலை கூட. டச் ரூஃப் சொல்றது அது மாடர்ன் பில்டிங்கை விட நியாயமான விலை. அன்னைக்குல இப்ப சில நாடுகள் என்வாரன்மெண்டல் ப்ராடக்டை they recognize. அது முக்கியம். நான் அக்ரிடேஷனை பற்றி சொன்னேன். அண்ட் ஆல்சோ இதுல என்ன முக்கியம் என்றால், நான் சொன்னேன் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இப்ப எங்கட பில்டிங் ஒன்று நாங்கள் பெருமையா சொல்றோங்க Coventry University, because this university we harvest rainwater, that this and design in such a way, the design environmentally friendly design. அப்ப எங்கட இதுல யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்ட் எல்லாம் அந்த படங்கள் போட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல, the aim is அதை பார்த்தோன்னு the other universities, other institutions also would copy. As a wider environment, this is best a solution. இப்படி ஒரு முறையை கொண்டாந்து and also இதுல ஒரு பேருந்து நாங்கள் கதைக்க போறோம். இதுல நாங்கள் இனோவேஷன் எதுன்னா புதுசா அதுல நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம் என்றால் they will have some additional credit. அது என்ன செய்யறோம் என்றால் not only we encourage the building, but also we encourage the innovators to do something in an innovative way. But in the principle, deliver sustainable solution and ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி செய்ய வேணும். இதுல ஒன்னு பெஸ்ட் பிராக்டிஸ் பெஸ்ட் பிராக்டிஸ் கைடன்ஸ் மாடல் ஒரு உதாரணத்தை காட்டுறது. மூன்றாவது நாங்கள் பில்டிங்க பழைய முறையில மட்டும் செய்யாமல், பழைய முறையில தன்னும் எத்தனையோ சயின்டிபிக் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் காலம் போயில நாங்கள் அத புறக்கணிச்சு விட்டோம். உதாரணமாக எங்கட வாசல் படி இப்படித்தான் இருக்க வேணும் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பிகாஸ் சூரிய ஒளி வேற வேணும், நேச்சுரல் லைட், அப்படி அந்த நேரங்கள்ல பெரிய லைட்ஸ் இல்ல. So therefore there's a science basis. எல்லாம் புதுசண்டு இல்ல, பட் பழசுகள்ல தானே we try to find out what is the science behind that. ஏன் எங்கட ancestors அப்படி பண்ணவே. அதே மாதிரி there is a cutting edge science as well. இது மட்டும் இல்லை, என்ன செய்தாலும் ஆத்துல போட்டாலும் அளந்து ஓடுன்னு சொல்றது. Therefore actually not only saying oh I done a great job for green building, how great என்றது ஒரு அளவு ஒன்று இருக்க வேண்டும். அளவுன்றது ஒரு அளவு ஹோல் இருந்தால்தான் அளவு இருக்கும். அன்னைக்குல இப்ப மீட்டர் என்று சொல்றது ஒரு தடி ஒன்றை வச்சு இந்த தடி இவ்வளவு தான் மீட்டர் என்று அந்த காலத்துல ஒரு சொன்னது. அது இப்போ பிரான்ஸ்ல இருக்கு அந்த மீட்டர் கோல். அப்ப அந்த மீட்டர் என்றது அளவை கோலை வச்சு கொண்டுதான் அது சப்டிவைஸ் பண்ணினேன்னு அதை மடங்காக்கி கொண்டு போனேன்னு செய்யற. அப்ப therefore ஒரு மெஷர்மெண்ட் என்றது முக்கியம்.
மற்றது இது என்னென்றால் இப்ப நாங்கள் செய்யுமா போல not only அறிவு பட் ஒரு attitude change, behavioral changes முக்கியம். நாங்கள் எல்லாம் சஸ்டைனபிள் என்று படிச்சாலும் end of the day how the knowledge, how the technology could be transferred. இப்ப நாங்கள் அப்ப ஒரு குட் உதாரணமா ஷோகேஸா இருக்கிறது இந்த ப்ரோசஸ் ஆஃப் சேஞ்ச். நாங்கள் திருப்பவும் ஒரே மாதிரி இருக்கே இல்ல, அது we want to change ourselves. ஸோ அந்த ப்ரோசஸ் அதுகளுக்கு இது ஒரு இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்த நாங்கள் என்று காட்டக்கூடியதா இருக்க வேண்டும். அகெயின் நான் முதல்ல அந்த ஃபோர்சைட் படிக்கல சொன்னேன்னா everything is not money. People actually they personally have some values and so on. அப்ப வீடு கட்டுறது சும்மா கட்டுறது மட்டுமில்ல, ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்கணும். how my house provide a better environment, natural lighting, சத்தங்கள் பெருசா கேட்காமல் அப்படி அதெல்லாம் நாங்கள் படிப்போம். These are the principles. Again, the same thing I'm going to talk about the objective, the BREEAM. இப்ப என்னென்றால் எந்த பில்டிங் ரெடியூஸ் த என்வாயர்மெண்டல் இம்பாக்டோ அது மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு. நீங்கள் ஒரு வீடு ஒன்று விற்க போறீங்கள் என்றால் அது BREEAM அக்ரெடிட்டட் சொல்லி அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் ஒன்று இருக்கு. அப்ப மார்க்கெட் பிளேஸுக்கு அது உதவும். மற்றது சும்மா கதையோட மட்டும் இருக்காமல் இந்த என்வாயர்மெண்டல் பிராக்டிஸ் நாங்கள் இவ்வளவு நாளும் கதைச்சதுகளே எப்படி நாங்கள் இன் பிராக்டிஸ் கொண்டு வரலாம். பிராக்டிஸ் பிளானிங் டு டிசைன் டு ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துலயும். அப்ப இதுக்கு சமனானது இப்ப வேல்யூ என்ஜினியரிங்கை பற்றி, வேல்யூ மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது வேல்யூ மேனேஜ்மெண்ட், இது ஒரு வேல்யூ மேனேஜ்மெண்ட் கணக்குல தான் வேல்யூ மேனேஜ்மெண்ட் சொல்லிக்கல. இப்ப முதலாவது நீங்கள் பிளானிங்ல செய்யறது, ரெண்டாவது வேல்யூ மேனேஜ்மெண்ட் டியூரிங் இன்ஸ்டாலேஷன், அது முடிஞ்ச அப்புறம் again you review. அப்புறம் வேல்யூ மேனேஜ்மெண்ட் 3 லெவல்ல செய்யற வேலை. அதை பற்றி நாங்கள் இதுல பண்ண மாட்டோம். மேபி சந்தர்ப்பம் கிடைச்சா we can talk about value management. மற்றது பில்டபிலிட்டி என்று சொல்லி இப்ப நாங்கள் ஒன்றை பில்ட் பண்றோம் என்றால் not only you talk theoretically but it should be able to build it. அப்ப இதுல நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் not only environmental best practice in the paper but also make sure that's provide a certain value for the people as well as it's buildable. அப்ப இந்த கிரைட்டீரியா அகெயின் அந்த ஸ்டாண்டர்ட் கிரைட்டீரியா எல்லாம் இந்த பேஸ் பண்ணித்தான். அப்ப நாங்க செய்து கொண்டிருக்கல ஓனருக்கு விளங்கும், அயலவர்களுக்கு விளங்கும். So what you trying to do is அந்த கான்செப்டை நீங்கள் பரப்புறதுக்கு உதவியாக இருக்கு. ஓகே, அப்ப இதுல நம்பர் ஆஃப் வேஸ் do certification of scheme important. இதுல இண்டிபெண்டன்ட் அண்ட் கிரெடிபிள் அசஸ்மெண்ட். இப்ப இதுல என்ன நடக்கும் என்றால் யூ நீட் டு ஃபைண்ட் இண்டிபெண்டன்ட் அசஸர் அசஸ் பண்ண வேணும். அவர் தான் அந்த சர்டிபிகேட்டுக்கு தான். ஆக்சுவலி இட்ஸ் கீழே இருந்து வர வேணும். இட்ஸ் அ வாலண்டரி திங். இது கட்டாயம் செய்யணும் இல்ல, ஒரு வாலண்டரி இதுதான் இந்த சர்டிபிகேட் எடுக்கிறது. அந்த வாலண்டரி ஹோலிஸ்டிக் அன்னைக்கு ஒன்றை மட்டும் இல்ல, யூ லுக் ஃபார் த ஆல் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் பட் எண்ட் ஆஃப் த டே இட் ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் என்வாயர்மெண்ட் அன்னைக்குல people also part of the environment. Customer focus is important, independent, credible. Finally you get the survey. Okay, so ஏன் இது எடுக்கிறோம்? கிளையண்ட் கேட்கலாம், அல்லது நாங்கள் மார்க்கெட் வேல்யூ எங்களோட ப்ராடக்டை நான் மற்றவையை விட சிறப்பு, எங்களுக்கு ஒரு இந்த சர்டிபிகேட் இருக்கு எங்களோட மார்க்கெட் வேல்யூ கூட்டுறதா இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஹவுசிங் டெவலப்பர், நீங்கள் அரசாங்கத்துக்கோ மற்றவைக்கோ காட்டுறதுக்கு இந்த பில்டிங் எல்லாம் ஐ எம் டூயிங் என்வாயர்மெண்டல்
friendly way அன்னைக்குல அவருக்கு நியாயமான அடுத்த முறை கான்ட்ராக்ட்ஸ் கூட கிடைக்கலாம். Environment and end user benefit and various things இதுல இருக்கு. And also it's easy to get the planning permission. இப்ப இங்க யூகேல வீடு கட்ட போறோம், இலங்கையிலும் அப்படித்தான். அன்னைக்குல நாங்கள் வீடு கட்ட போறோம் என்றால் முதல் படத்தை லோக்கல் அத்தாரிட்டி கொண்டே கொடுக்க வேணும், அவர் அப்ரூவ் பண்ண வேணும். இங்க லோக்கல் அத்தாரிட்டிக்கு கொடுத்த உடனே அவர் என்வாயர்மெண்ட் ஏஜென்சி, வாட்டர் கம்பெனி அப்படி கனவே இருக்கு, அதை காப்பி பண்ணுவேன். அப்ப அவைகள்கிட்ட கன்சல்டிஸ் இருக்கு, அவ பார்த்து சொல்லுவினம் என்ன மாதிரி அவை எல்லாரும் அப்ரூவ் பண்ண அப்புறம்தான் அந்த பிளானிங் நடக்கும். இதுல நீங்கள் டிசைன்லயே ஆல்ரெடி பிளானிங் திங்கிங் ஒரு இண்டிபெண்டன்ட் அசஸர் வந்ததுல இது இவ்வளவு வெரி குட் பில்டிங் என்று சொல்லி அந்த டிசைன் என்று சொல்லி இதெல்லாம் மாற்ற கருத்தொண்டு இல்லை. அப்ப சும்மாக நீங்கள் பிளானிங் பொசிஷன் எடுக்கலாம். அது இல்லை நீங்கள் ஒரு கான்ட்ராக்டரோ கான்சல்டனோ இல்ல டீல் பண்ணினீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு மதிப்பு இருக்கும். இவர் செய்தால் he will do it in a way which is not affect environment, give benefit to the people. நான் ஸ்கோர்ஸ் பற்றி சொன்ன நான் அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இனி again இதுல same thing தான் again I am talking about. இதுல இப்ப என்னென்றால் நான் சொன்ன முதல் நான் இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ல நான் டொமெஸ்டிக்ல துவங்கினது இப்ப ஹோல் பில்டிங்கா இருக்கலாம், மேஜர் ரீஃபர்பிஷ்மென்ட் எக்ஸிஸ்டிங் பில்டிங்கா இருக்கலாம், வேரியஸ் டைப்புக்கு இப்ப நாங்கள் இந்த பிரியம் ஒரு அசஸ்மெண்ட் டெக்னாலஜியை கொடுத்துருக்குது. இப்படி நாங்கள் செய்யலாம். இதுல என்ன நடக்குது என்றால் பிரியமில் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்றால் இதுல இந்த ஸ்கீம் ரெண்டு விதமான கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அன்னைக்குல யூ மஸ்ட் டூ அண்ட்ல இப்ப இந்த பிரச்சனை ஒன்று இருந்தால் என்ன ரெகுலேஷன் சொல்லுது நீங்கள் செய்ய வேணும். ரெண்டாவது already there is a பிரச்சனை இருக்குது, இப்ப climate change வருது, so you have going to get a lot of issues. How you can minimize and mitigate these risks. Okay, அப்ப இதுல மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை பற்றி கதைப்போம். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி நாங்கள் சொல்லிக் கொண்டு வருவோம். and also its compliance with the BREEAM issues. இதுல நான் சொன்ன ஸ்கோரிங் நார்மல் ஸ்கோரிங்கை விட இனோவேஷனுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்டோரிங் இருக்குது. தட்ஸ் மெயின்லி ஏனென்றால் நாங்கள் பழசையே செய்யாமல் என்ன புதுமையவர் கொண்டிருக்கிறார் அன்னைக்குல அது ஒரு முக்கியம். அன்னைக்குல தட்ஸ் இன்க்ரீஸ் த இனோவேஷன் ஆஸ்பெக்ட், நியூ ஐடியாஸ், ப்ராடக்ட் அண்ட் சோ ஆன். இது ரெண்டு ஸ்டேஜில் அக்ரிடேட் பண்ண வேண்டும். முதலாவது டிசைன் ஸ்டேஜ். டிசைன் ஸ்டேஜ் will help the planning, the planning application அதுக்கெல்லாம் it will help. ரெண்டாவது post construction. construction முடிஞ்ச அப்புறம் again you check and say what he said, the client or the consultant said, if they will do X and Y and Z. Check it whether already they done and give a certificate for that. This building is what grade. Yeah. So என்ன நாங்கள் படிக்க போறோம் என்றால் number of things. என்ன அசஸ் பண்ண போறோம் என்றால் முதலாவது மேனேஜ்மெண்ட். நாங்கள் மேனேஜ்மெண்ட் என்வாயர்மெண்ட்ல நீங்கள் சிலவல்ல இப்ப உதாரணமாக தாயந்தன் he is an expert on management. சில பேர் கேட்டது என்ன தாயந்தன் என்வாயர்மெண்ட்ல இருக்குது. அண்ட் number one, he got keen interest in environment. Only that we need to have a proper management process to facilitate this change happen. அப்ப 11% of the marks given for management. அன்னைக்குல நாங்கள் இப்ப environmental management பற்றி கதைச்சு நாங்கள் various aspects thing as that. இப்ப நீங்கள் contract கேட்கலையோ இதுக்கெல்லாம் then how you use the paper.
whether you are doing more electronic filing, electronic things, that kind of a thing as well. Then how the management is important. We will look into the things later. Management health and well-being. Accidents, trip, well-being, whether are they comfortable, energy நீங்கள் படிச்சீங்க. Energy number 1, இப்ப எனர்ஜிக்கு நீங்க அது கூட தந்தீங்கன்னா you have to pay a lot of money for energy use. So you need to have a less energy use techniques. And also if you use more energy, not only money-wise to you, but that's going to affect the environment. And so on. Upon the energy is mukhya. Matter again, transport. But building on Kattekla, what is important is whether the building where you are building, whether that got any public transport. That's very important. University mainly in UK, definitely you need to have a lot of bicycle parking. And also, not only car, you need to have a space for people to walk and ride the bike without accident. Transport plan environment friendly. Because if you have fossil fuel vehicles, again that's going to affect the environment. Water already we have not much resources, so we have to reduce the water. பாவிக்க போறீங்க இப்ப சில வேளையில சில டெக்னிக்ஸ் நான் உங்களோட காய்ச்சனான் முதல் developed country சில வேளையில நீங்கள் யோசிச்சீங்களால் push steps might be great to reduce the water. இதெல்லாம் push step பாவிக்கிறது இல்ல, பாவிச்சாலும் அதுல கிரெடிட் எடுக்குமன்றது இல்ல. This one is the outcome. போட்டீங்களால் எவ்வளவு தண்ணி குறைய போகுது, not the fittings. But this one is how going to reduce. சில நாடுகள்ல push step can't work. better என்றால் அதுதான் தண்ணியை குறைக்க போகுதுன்றால், so we have to work on that. Again material பத்தி சொன்னாங்க, waste பத்தி கணக்கு கிடைக்கிறது அந்த ரெகுலேஷனோட. அது ரெகுலேஷன்ல மட்டும் இல்ல, again உங்களோட கம்ஃபர்ட். இப்ப எங்க கஞ்சலதல் இருக்குது என்றால் உங்களோட விஷுவல் இம்பாக்ட் என்ன, உங்களோட எஸ்டேட்ல சுற்றி வர கஞ்சல that's not great. Even regulation இருக்குதோ இல்லையோ, you will be uncomfortable. Flies அதில் வரலாம் and so on. But the construction waste is a very big issue in developed countries. அப்ப அதுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். Land use and ecology. என்னுடைய பழைய யூனிவர்சிட்டி கார்டிஃப்ல புது ஹாலண்ட் கட்டினவ மரங்கள் சிலது வெட்ட வேண்டி வந்துட்டு அந்த மரங்கள்ல வவ்வால்கள் இருந்தது. Then when you finish வீடு அந்த நியூ ஹால்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் கட்டேக்குள்ள கூரைக்கு மேல இந்த துளைகள் வச்சு இந்த மரத்துல எப்படி வவ்வாலுக்கு இருக்கக்கூடிய வசதி இருந்ததோ அதே வசதியை அந்த பில்டிங்ல செய்து கொடுக்க. the ecology is very important. Land use ecology, pollution நாங்கள் இப்ப என்ன பிரச்சனை என்று படிக்கிறாங்க. அப்ப you have 10%, 100% you will get this. எல்லாரும் 100% எடுக்க மாட்டினோம், ஏனென்றால் எல்லாராலையும் 100% செய்ய இயலாது. Again that would be top up by innovation credit. அது ஒரு 10%. உதாரணமாக உங்களுக்கு இதுல எல்லாத்துலயும் 90% வந்தது என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் இனோவேஷன்ல உங்களுக்கு 88% வந்தது என்றால், ஸோ 98% உங்களோட பில்டிங், ஸோ 98%. So talked about this 9 categories. இப்ப நீங்கள் 30% தான் எடுத்தீங்கள் என்றால், you won't get any classification. You did it, but Briam not going to tell you the petty. 30 is pass.
But if you get 85 or over, that's outstanding. So there is a various thing there. அப்ப நீங்கள் போட்டதுக்கு தக்க மாதிரி உங்களோட ரேட்டிங்ஸ் இருக்கும். ஆனா இதுல ஒரு நீங்கள் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. பட் அட்லீஸ்ட் வாட் எவர் யூ டன் யூ ஹாவ் அ ஸ்கோர்ஸ். கேட்கல அதுல தென் உங்களோட வேல்யூ கூடும் அண்ட் சோ ஆன். ஓகே, ஸோ இதுதான் வேண்ட லைசன்ஸ் அஷ்யூர் ஒரு சி லெவல்ல இது. Kana books இருக்குது. Then I will make you to read that one. So this one is the last one. நான் கடைசியா செக் பண்ணிக்கல 2018 மேனுவல். அதுல வெரி டீட்டெயிலா போட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு அன்னைக்குல இத்தனை மேனுவல்ஸ் இருக்கு. இது வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இதுல வந்து நான் சொன்ன நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. முதலாவது வந்து யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை அன்னைக்குல என்ன செய்ய போறீர்கள். அண்ட் யூ நீட் டு ஆஸ் அ கிளையன்ட் or contractor or consultants, you have to have some idea. இது என்ன செய்ய போறீங்க, இதுல என்னென்ன you can do it, and that's a client brief. அதுல you need to have some ideas. In that stage, you will appoint a consultant who knows very well in BREEAM. Then he will appoint it and he will help you on the design. அது நடந்து கொண்டிருக்கல, then you do the registration process, then you do assessment in the 2 stage, design stage and post one. Then what you do is not only assess it, they will certify. Finally, you get the certificate and say your building is in this standard. Okay, and as I mentioned, you have to read and understand what is BREEAM, and that would help you to specify what are the things you are going to incorporate. Again, talk to the person who know the stuff, and he would be able to help. Then a registration one, they have a BREEAM registration. Every countries, every place, so most of the countries, they have the assessors, independent, they could do that. And again, I mentioned about different type of assessment. So then you get different stars and say this is this. Finally, you awarded a certificate. When you take about a building, normally engineers all know, they have highlighted, right? This is, we are going to build a basement here. Here you are going to do that, this and so on. This is the path. So you start with the traditional plan. And in our university, what students do is in first year onward, for civil engineers, the project is a must-do subject. And even though there is no credit involved, but if they are not going to pass this one, then they can't get the degree. So the project is important. So they will start designing this. Then they will nominate, yeah, you are environmental consultant, you are structural consultant, and so on. And each one will try to do this kind of things. So first year preliminary way, second year, and third year they will do the real project. So that's with the simulation center and so on. Pretty much they are ready. When they go there, they can do design, build in a real well condition. Okay, there are some guidance given. I don't want to go through these all the things. I'll leave you guys. Definitely, I'm sorry, still we couldn't build this thing. Once we build it, it will be available. So how we எப்படி நாங்கள் அசஸ் பண்ண போறோம் என்றால், சிலதுகள் வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட் இருக்க வேணும் கட்டாயம். நீங்கள் வேஸ்ட் அன்றைக்கு
படிச்சினீங்களா அதுல regulations இருக்குது. அப்ப these are the government regulation we should be following. அதை விட there is something, because this one no negotiation, you should do, you must do another regulation asking you to do about energy, environment, health, water, waste, land use. இப்ப இந்த மினிமம் செய்த பிறகு இப்ப இதுல வந்து you have 6 வந்து கட்டாயம் அது நீங்க செய்ய வேணும், இந்த மினிமம் requirement. அதை விட எங்களுக்கு எல்லாமே 9 இருக்குது. அப்ப யூ கேன் பிளே வித் அன்னைக்கு. ஓகே, எங்க நாங்க கூட செய்ய போறோம், எங்க குறைய செய்ய போறோம், அண்ட் சோ ஆன். அப்ப திஸ் ஒன் இஸ் அ ட்ரேடபிள் கிரெடிட் சொல்றது. அன்னைக்குல உங்களுக்கு 100% எடுக்கணும் என்றால் சிலது முக்கியம். ரெண்டாவது வந்து ப்ரௌனி பாயிண்ட்ஸ், யூ கெட் த பெஸ்ட் அண்ட் அது வந்தோடனே என்ன நடக்கும் என்றால் யூ ஹாவ் அ கேட்டகரி ஸ்கோர். இதே நேரம் த்ரோ அண்ட் மேல ஒரு சைக்கிளிக் இது கணக்குல அப்ப செக் பண்ணுவீங்க. இப்ப இவ்வளவு ஸ்கோர் வருது, குறைஞ்சிட்டுதுன்னா உங்களோட டிசைன்லயா we will improve this one. நாங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணோம்னா எங்களுக்கு அடிஷனல் இது கிடைக்கும். ஃபைனலி அந்த என்வாரன்மெண்டல் வெயிட்டிங் வரும். அதுக்கு பிறகு ஃபைனல் ஸ்கோர். அதுக்கு பிறகு நான் சொன்ன கணக்குல யூ கெட் யுவர் gradings. இப்ப இது ஒரு சைக்கிளிக் ப்ரோசஸ். அன்னைக்குல உடனே டிசைன்ல உடனே எடுத்தோன்னு செய்ய வேண்டி இல்ல. முதல் இதுல துவங்கி யூ ஜஸ்ட் பில்ட் ஆன் தட் until the full design finish, and then இதுக்குள்ள again value engineering or whatever buildability and the technology எல்லாம் பாவிச்சு you try to install that. இது முடிஞ்ச பிறகு again there is a review. Okay, the final review then going to give you the certificate, but the initial review design it will make your life very easier. இதை விட இனோவேஷன் கிரெடிட்ஸ் இருக்கு நாங்கள் காய்ச்சலாம். ஓகே, அப்ப நாங்கள் பார்ப்போம் மேனேஜ்மெண்ட்ல என்ன தேவை சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட்ல 5 மெயின் திங் அவையில் பார்க்கணும். முதலாவது வந்து ப்ராஜெக்ட் பிரீஃப் அண்ட் டிசைன். இதுல என்ஜினியர்ஸ் இருந்தாலும் அவருக்கு தெரியும் என்ன பில்டிங், பெரிய பில்டிங் செய்ய they have a project brief. The brief and design itself reflect how they cared about the environmental quality. அப்ப இதுல நீங்க போனீங்களால் புல்லட் பாயிண்ட்ஸ் கைடன்ஸ் அதெல்லாம் இருக்குது, sort of a tick box கணக்குல. but it will help for the designer to check it. In the project brief and design, what are the key things they should be mentioning to get the good marks or some kind of appreciation for management work. ரெண்டாவது வந்து life cycle cost and service life planning. Cost benefit, BOQ and so on. Normally those days MMM6 and the நேரம் quite long time ago ஸ்ரீலங்கால வேலை செய்யல அதுல எல்லாம் இப்ப என்னென்ன I'm not sure. அதுகள் எல்லாம் pretty much the real cost and so on, but not necessarily considering intangible cost and value life cycle cost and that kind of things. I'm sure now Sri Lanka as well as other places we already doing that. So that one we have to demonstrate. If you even the brief, if you have a some kind of a value, but that value based on not only you building a katra mattamilla, if you want to demolish it, then how you are going to in the pouring, there's a cost involved. Building poucha pro kuda appa adha patti this one responsible construction practice, value management, buildability and various other construction practice irukkudu. So you need to provide an evidence. There is a practice there, you monitored, you are checking, that kind of things.
So a lot of managers, construction managers know this one very well. As an environmental guys, we want to make sure whatever they are producing is get a tick box. And also, what is the procedure of commissioning and handovering? Because there is a different level of things. UK there is a funder, our finance funder, our consultant, contractor, our then again it will go to, that should be handed over to the someone else. அல்லது client போய் இந்த client then sorry consultant போய் அவர் approve பண்ணி clientக்கு போய் the client அதை எடுத்து business விக்கலாம். அன்னைக்குல there's a big process involved, and you have to think about there as well what are the environmental practice they are doing. Again here, if you do a lot of things in papers and other things, again that's not the good practice. So there you are saying a lot of things we are going to do online and that kind of thing. You get a tick. So you are not killing a lot of trees. And aftercare, in the sense, okay, you have something, you build it. Say for an example, sustainable urban drainage is there. You have to understand who's going to maintain that one. Or rainwater harvesting system. Whose responsibility? Is it the builder's responsibilities? Or the client's responsibilities, local authorities, water companies, environmental agencies, or owners of that particular property. So that's very important. If this one developed by rainwater harvesting, designed by one company, whether that is guaranteed. Not only you just say, oh, grey water recycling or rainwater harvesting or renewable energy இருக்குது கட்டினாப்புறம் இருக்குதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, they have to provide whether this one will sustain at least 20-25 years or the life cycle of the building. So that's that is very important. What is health and well-being? நான் சொன்னான் well-beingல visual impact is very important. How it's looked like. உதாரணமாக சில வேளையில எல்லா ஹவுசஸும் ஒரே மாதிரி இருக்கேக்கல, ஒரே பிரிக்ல இருக்கேக்கல, எல்லாம் சிவப்பு பிரிக்ல இருக்கேக்கல, உங்களோட ஹவுஸ் மட்டும் ஒரு மஞ்சள் பிரிக்கா இருக்கிறது. சில வேளை நல்லா இருக்கலாம், சில வேளை கூடாதா இருக்கலாம். So therefore you have to understand whether visually this is good. Again, நான் குப்பை கூலங்களை பற்றி சொன்னேன். Again, when you design something, you have to design in a nice way. So visual impact is very important. That is important for well-being. Indoor air quality, thermal comfort. சில வேளையில வீடுகள்ல இருக்கல சரியான குளிர் அல்லது சரியான வெப்பம், there is a காற்றோட்டம் இல்லை, உள்ளுக்குள்ள இருந்தா புழுங்கி அவியும். So what's the purpose of design? In the sense, you are designing something to people to live comfortably. அப்ப அது நாலாவது. இதை விட அக்யூஸ்ட், மேல் வீடும் கீழ் வீடும் கட்டுறீங்களோ ஃபிளட் ஒன்று கட்டுறீங்களா இருந்தால், again மேல இருக்கிறாக்கள் ஃபிளட்ல மாவடிக்கணும் என்றால் இஸ் இட் குட்? அல்லது சும்மா நடக்கைக்குள்ளே தடார்படார்ந்து கீழே கேட்குமென்றால் ஹவு? அண்ட் அகெயின் அக்யூஸ்டிக். நீங்கள் ஒரு ஹால், பழைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சில ஹால்ஸ் போனீங்கள் என்றால் டெரிபிள் இது எக்கோயிங் அண்ட் சோ ஆன், பழைய பில்டிங் அது. But now new building எல்லாம் they design in such a way it's not echo. அதுகள் சம்பந்தமாயும் தேவையான அது கேட்காது, எக்கோ பண்ணும். So various things. Security is very important. அநேகல்ல இங்க வீடு கட்டைக்குள்ள அநேகமாக என்ன செய்யறது என்றால் கல்டிசாக் சொல்றது. அநேகல்ல வீடுகளை பார்த்து கொண்டு இருக்கும் என்றால் அல்லது ஒவ்வொரு வீடும் மற்றொரு வீட்டை கண்காணிக்கிறதா இருக்கும். இப்ப கலர் வகைகளையும் பிரச்சனை குறைவா இருக்கும். Again, it's a balance. அன்னைக்கு உங்களோட privacy, whether you are having a privacy or not, அதுகளும் பார்க்க வேண்டும்.
not only one side. You have to think about security. Again, lighting system. The lighting system நீங்கள் ரோட்ல போனீங்களா அது good for என்ன பாதுகாப்பு. பட் நீங்கள் ஒரு லைட்டிங் ஃபிளாஷ் லைட் மற்ற பெட்ரூமுக்குள்ள நேர விட்டீங்களா ஸ்ட்ரீட் லேம்ப், that's not only security but otherwise அவற்ற வெல்பீயிங் அவருக்கு படுக்க இயலாது. இப்ப நேற்று மை சன் ஒர்க் நைட் டைம், அதுல பக்கத்துல வீடு கட்டுறாங்களாக்கும் தடார் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. he's in Australia but working for US, UK and Singapore. அப்ப இன்னைக்குல இந்த டைம் ஸ்கேல் டிஃப்ரெண்ட். அப்ப இரவுல தான் வேலை செய்ய வேணுமே வேற. அப்ப பகல்ல படுக்க போவும் இயலாது, தடார்படாரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு சீசர் வந்து தலையடி அப்படி இப்படி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிக்கிறார். என்ன காரணம் என்றால் நோ ஸ்லீப், sleep deprivation and so on. அன்னைக்குல these are the things important. He is a special case. நான் இரவில வேலை செய்து போட்டு பகல்ல படுக்கிறது என்னண்டா பிகாஸ் ஆஃப் டைம். பட் இங்க யூகேல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையும் ஒரு பில்டிங்கும் துவங்க இயலாது, ஈவன் பிளேன் கூட இறங்க இயலாது. அதே நேரம் இரவு இத்தனை மணிக்கு பிறகு நீங்கள் பாட்டியதில் வைக்கவும் இயலாது, பில்டிங் செய்யவும் இயலாது என்றாக்கள் நித்திரம். Those are the things, health and well-being. இனி நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிக்க வேணும். அப்ப நான் இதுல விளக்கமா சொல்லாமல் இப்ப உங்களுக்கு யூ காட் an ஐடியா. எனர்ஜி என்று சொல்லிக்கல, இதுல உங்களுக்கு எனர்ஜி ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி இருக்க வேணும், உங்களுக்கு எனர்ஜி வாட்டர் மீட்டர் இருக்குதா, எலக்ட்ரிசிட்டி மீட்டர் இருக்குதா, எக்ஸ்டர்னல் லைட்டிங் அன்னைக்குல பால் முழுக்க எரியாமல் whether we can use something, இரவு ஆட்டோமேட்டிக்கலா வாரதா அல்லது அப்படியா, அல்லது சோலர் எனர்ஜி எங்க சேகரிச்சு இரவு நேரம் பாவிக்கிறது, that kind of low carbon design, energy efficient cold storage, மற்றது இதுல particularly universities அதுகள்ல எனர்ஜி எஃபிஷியன்ட் laboratories அதுகள் கணக்குல டிரான்ஸ்போர்ட் நான் கதைச்சது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குதா, மற்றது டிராவல் பிளான் அதுகள் இருக்க வேணும். இப்ப யூனிவர்சிட்டி அன்னைக்குல சில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வார அன்னைக்குல இப்ப யூனிவர்சிட்டிஸ் அதுக்கு பஸ் இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி பஸ். அப்ப அந்த பஸ்லயே ஆக்க கொண்டு வந்து தண்டுறது பார்க் அண்ட் ரைடு. அப்ப யூனிவர்சிட்டிக்கு வரையில வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி போட்டு நிக்க வேணும். அப்ப யூனிவர்சிட்டி பஸ் போய் அதை ஃப்ரீயா ஏற்றி கொண்டு வரும். அந்த சிஸ்டம் அன்னைக்குல அப்ப இந்த பார்க்கிங் பிரச்சனையில எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் வரும். வாட்டர் அன்னைக்குல அகெயின் வாட்டர் கன்சம்ஷன் மானிட்டரிங், மற்றது எங்கள்கிட்ட அந்த நான் சொன்னான் கேஜெட்ஸ் என்ன இருக்குதா, மற்றது லீக் பண்ணதா, that kind of things. Again waste வந்து again உங்களோட waste management என்ன மாதிரி வேண்டும், pollution இதுல நீங்கள் different kind of thing நீங்க pollution பற்றி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்ப ஹார்பர் இந்த கப்பல் ஒன்று தாண்டாப்புற is terrible. So therefore you have to keep different thing. இப்ப ரீசைக்கிள் ஒன்றுல போடுங்க, இது those kind of things அந்த பிளான் இருக்குதான்றது முக்கியம். அகைன் நான் சொன்னேன், நான் லேண்ட் யூஸை பற்றி அந்த வவால் கதை சொன்னேன் நான். ஸோ சைட் செலெக்ஷன், ecological risk assessment, these are all very very important. இப்போ அதில் ஒரு beyond இருந்ததுன்னா make sure in the sense how that one could be done within the built environment. Material நான் already I mentioned to you. Innovation credit நான் talk about. இதுல வேற விஷயங்கள் கணக்க கிடக்கு. நான் இதுல I'm not going to talk all, but it's just an introduction. அன்னைக்குல இதுல நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். I put a book. Then you can go to Google or whatever it is and you can read lot. என்ன நடக்குதுன்னு நான் இதோட நிப்பாட்டுறேன். நான் 7 நிமிஷம் கூட எடுத்துட்டேன். என்னென்றா நாங்கள் 7 நிமிஷம் லேட்டா துவங்கினாங்க.
ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் நேரத்துக்கு வர பாருங்க, அன்னைக்குல முடிக்கலாம். அப்ப தயந்தன் இதுதான் முக்கியம் அன்னைக்குல. இப்ப நாங்கள் இது கேட்டுட்டோம். இப்ப நாங்கள் என்ன மாதிரி முக்கியமா, ஸ்ரீலங்காவில இது சாத்தியமா, எப்படி நாங்கள் செய்யலாம், அல்லது ஆல்ரெடி அப்படி செய்யணுமா, அதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதை பற்றி நான் சொல்றேன் 2-3 ஐடியா. தயந்தனுக்கும் ஐடியாஸ் இருக்கும் என்னென்ன கதைக்க போறாரு. ஐ வில் லீவ் தயந்தன் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க. ஐ எம் லிஸ்னிங். ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ் சுரேன் சார். சுரேன் நான் இத ஸ்டாப் பண்ணட்டா ஷேர் பண்ணத? ஓ, அதை ஸ்டாப் பண்ணுங்க. தேங்க் யூ. நான் சீக்வம்